Hi friends, welcome to J1 Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா S curve எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். First of all ஒரு எக்ஸல் சீட் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணலாம்னா சேலரி ரிலேட்டடா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிளான்ட் சேவிங்ஸ், டோட்டல் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சுவல் சேவிங்ஸ், அப்புறம் ஆக்சுவல் டோட்டல் சேவிங்ஸ். தென் என்னையிலேருந்து பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அசைன் பண்ண போகிறோம். அதாவது ஜனவரி 2024லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி போட போகிறேன் 1 இயருக்கு வேண்டி. 1/24ன்னு போட்டிங்கன்னா ஜனவரி 24ன்னு வந்துடும். அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நான் 1 இயருக்கு கணக்காக பிளான் பண்ணுறேன். ஓகேவா? ஜனவரி மாதத்தில் என்னோட சேலரியில் சேவிங்ஸ் நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 22. தென் பிப்ரவரியில் ஒரு 25, 23,500. அப்புறம் பிளான்டு டோட்டல் காஸ்ட், இது வேற ஒன்றும் இல்லை, அதோட கியூமுலேட்டிவ் வேல்யூ தான். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா ஓவரால் உங்களோட 1 இயர் பிளான்டு டோட்டல் காஸ்ட் வந்து 2,82,000 வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்சுவலை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் இப்போ எஸ் கர்வ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட், அதில் போய்கிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஆல் சார்ட்டில் போய்கிட்டு காம்போ ஆப்ஷனில் போய் இந்த சார்ட்டை இருக்கட்டும், இது கரெக்டாக இருக்கும். கிளஸ்டர்டு காலம்ஸ்னா இந்த காலம்ஸ் மட்டும் காமிக்கும். லைன்னா எஸ் கர்வ் காமிக்கும். ஸோ நமக்கு காலமும் வேணும், எஸ் கர்வும் வேணும். பிளான்ட் மந்த்லி வேல்யூ அது வந்து எப்போவுமே காலத்தில் தான் இருக்கணும். அதே பிளான்டு டோட்டல் சேவிங்ஸ் எஸ் லைனில் இருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவல் சேவிங் அது வந்து அகெயின் சேம் கிளஸ்டர்டு காலத்திலே இருக்கணும். ஆக்சுவல் டோட்டல் சேவிங் லைன்ல இருக்கணும். தென் ஓகே, டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் லொக்கேட் பண்ணுறேன். விட்டு வேணா கூட்டிக்கலாம். சப்போஸ் இப்போ இதில் பல டைப் இருக்கு. இந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும், இங்கே ஷோ பண்ணிடும் எதோட டேட்டாவை வச்சு இது அசைன் ஆயிருக்குன்னு. இது வந்து பிளான்டு டோட்டல் சேவிங்ஸ், இது வந்து பிளான்டு வேல்யூ. ஸோ நமக்கு இனி ஆக்சுவல்ஸ் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் கன்சிடர் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நம்ம 22,000 பிளான் பண்ணிருக்கோம், ஒரு 50,000 வாங்கினது போல. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரைஸ் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் மந்த் ஆக்சுவல், இது வந்து பிளான், இது வந்து ஆக்சுவல். அதுக்கப்புறம் சேம் செகண்ட் மந்த் நம்ம ஒரு மேபி ஒரு 80,000 வாங்குறோம். தேர்ட் மந்த் ஒரு 22,000 சேவிங்ஸ் பண்ணுறோம். ஃபோர்த் மந்த் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10,000 தான் சேவ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் மேல ஒரு 8,000 சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜனவரி 25,000 சேவ் பண்ணுறோம். ஜூலையில் ஒரு 28,000 சேவ் பண்ணுறோம். ஆகஸ்டில் ஒரு 80,000. ஸோ இதோட கியூமுலேட்டிவ் வேல்யூ இனி கால்குலேட் பண்ணணும். சேம் கான்செப்ட் தான், முன்னாடி பிளான்டு டோட்டல் சேவிங்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம், அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆக்சுவல் எஸ் கர்வ் கிரியேட் ஆயிரும். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம இந்த ரூட்டில் போகணும், பட் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கோம். ஸோ இதோட வேரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த சார்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் டிசைன் பண்ணிடலாம். பிளாக் கலர் இருக்கு, பல டைப் இருக்கு, எந்த டைப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கொடுக்குறேன். கொடுத்துக்கிட்டு இதோட கலர் காம்பினேஷன் வேற ஏதாவது டைப்ல உங்களுக்கு கொடுக்கணும்னா சேஞ்சு கலர்ஸ் இருக்கு. இதில் தீம் டைப்ல கொடுக்கலாம், எது வேணுமோ கொடுத்துக்கலாம். அப் டு யூ. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேண்டி இந்த கலரை கொடுத்துக்கிறேன், ஆரஞ்சு. அதுக்கப்புறம் இது எனக்கு மறுபடியும் இதை மாடிஃபை பண்ணோம். என்னன்னா இது கிராஃப் அந்த கர்வ் வந்து டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு, ஹைட்டா போயிட்டு இருக்கு. இது வந்து டவுன் போர்ஷன்ல கிடக்குது. ரெண்டுமே ஈக்குவலா தெரியுற மாதிரி காமிக்கணும். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னாலே போதும்.
இதை வந்து என்ன பண்ணணும்னா செகண்டரி ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதே சேம் இதையும் செலக்ட் பண்ணி செகண்டரி ஆக்சிஸ். அப்போ இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஈக்குவல்ஸாக வந்துடும். இல்லை உங்களுக்கு இது வந்து இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை, இதை கொஞ்சம் கூட ஹைட்டு கம்மி பண்ணோம், எஸ் கர்வு கொஞ்சம் டாப்பில் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட ஹைட் உங்களுக்கு டவுன் ஆயிரும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு 30,000 இருக்கு. அதை வந்து நீங்கள் ஒரு 50,000 சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் ஆயிரும். இப்போ உங்களால் பார்க்க முடியும். அதே தான் இந்த பக்கம் எஸ் கர்வுக்கு இப்போ 3 lakh இருக்கு. இதை ஒரு 5 lakh ஆக்கி விட்டீங்கன்னா இன்னும் இது ஹைட்டு டவுன் ஆகும். ஸோ நம்ம அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 3 lakh பெட்டர் தான். ஏன்னா நம்மளோட பிளான்ட் டோட்டல் வேல்யூ வந்து 2,82,000. ஸோ நம்ம 3 lakh அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதோட கலர்ஸ் இப்போ இந்த கலர் ஆரஞ்சு வேண்டாம், வேற ஏதாவது கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட் ஷேப் ஃபில் கொடுத்தா ஒர்க் ஆகாது. இது வெறும் லைன். ஸோ ஷேப் அவுட்லைனில் தான் போகணும். அவுட்லைனில் போய்கிட்டு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். அதே போல் இந்த லைனோட லைன் வெயிட்டு திக்னஸ் கூட்டிக்கிடலாம், கம்மி பண்ணிக்கிடலாம். இதில் இருக்க என்ன ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டேஷஸ் டாட் லைன் கொடுத்துக்கலாம், லென்த் டேஷ் கொடுத்துக்கலாம். அது போக லைனில் எண்டு ஆரோ சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் சப்போஸ் ஒரு சேலரி வாங்குறீங்க, 30,000 சேவ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இதில் என்ட்ரு பண்ணி கொடுத்தா போதும். மந்த்லி நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மந்த்லி பிளான் க்ரோ ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கியூமுலேட்டிவை கொஞ்சம் இங்கே ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ் கர்வும் ஷோ பண்ணிடும். ஸோ இவ்வளோதான். ஃபர்தர் மோர் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.